பிளான் பர்சன்டேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கான்செப்ட் 2022 துபாயை தலைமையிடமாக கொண்டு ஸ்டார்ட் அப் பண்ணாங்க. கடந்த 19 மாதங்களாக வேர்ல்டு வைடு சக்ஸஸ்ஃபுல் ரன்னிங்கில் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்தி ஏராளமான நபர்கள் மிக பெரும் அளவில் வருமானமும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த கிரிப்டோ டோக்கன் ஆல்ரெடி சில எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் அவுட்டும் ஆயிருக்கு. இவங்களோட எக்கோ சிஸ்டம் ப்ளஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி ஓன் பிளாக் செயின் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கிறதுனால இந்த கிரிப்டோ இன் ஃபியூச்சர் மிக பெரும் அளவில் க்ரோ ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. பிரசன்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ்ல 11 சென்ட்டுக்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன் ஃபியூச்சர் $1 இருந்து $5 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த கிரிப்டோ டோக்கனுக்கு உண்டு. த பெஸ்ட் டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டேக்கிங் ப்ராஜெக்ட் கிரிப்டோ கரன்சி இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி ஃபினான்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியோடைய ஃபியூச்சரும் வந்து ஃபினான்ஸில் இருக்க போகுது. ஸோ இந்த கிரிப்டோவை பல கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்தியன் கண்ட்ரிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கரன்சியை உருவாக்குறதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. நியூஸஸில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். 2024 இப்போ நம்ம சர்வே ஆகிட்டு இருக்கோம். 2030 மிகப்பெரும் அளவில் எவல்யூஷன் கிரியேட் ஆக போகுது. ஏன்னா ஆல்ரெடி 2009 சதோஷி நாகமோட்டோ அப்படிங்கிற நபரால் உருவாக்கப்பட்ட பிட்காயின் மிகப்பெரிய எவல்யூஷனா வேர்ல்டு வைடு கிரியேட் பண்ணுது. அது தொடர்ந்து ஏராளமான கிரிப்டோ கரன்சிஸ் மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கு. பட் இப்போ நாம பார்க்க போற அந்த யூனிட்டி மெட்டா டோக்கனுடைய ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் ஓன் பிளாக் செயின் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோக்குன்னு சொல்லி 12M ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. 99% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. 240% வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்க போகுது. ஒவ்வொருத்தருக்குமே வேர்ல்டு பிக்கஸ்ட் கிரிப்டோ எவல்யூஷன் வந்து நடக்க போகுது. இந்த யூனிட்டி மெட்டா டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா BNB ஸ்மார்ட் செயினில் ரன் ஆகுது. பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா யூபிட் ஸ்கேன் பிளாக் செயின் ஓன் பிளாக் செயினில் வந்து ரன் ஆகுது. இவர் எக்கோ சிஸ்டம் இவர் சர்வீஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். யூபிட் ஸ்கேன் யூபிட் ப்ரோ கங்காரோ ப்ளஸ் வந்து யூபிட் ஸ்வாப் வரப்போகுது. A4 கிளப் யூனிட்டி மெட்டா டோக்கன் யூபிட் காயின் யூகார்ட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூபிட் கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாப் அண்ட் சேவிங்ஸ் பண்ணுற மாதிரியான ஷாப்பிங் ஆன்லைன் மூலியமாக ஷாப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது போல விஷயங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க. யூபிட் ஸ்கேன் பிளாக் செயினுடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் யூபிட் ப்ரோ எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிட் ப்ரோ எக்ஸ்சேஞ்ச் வந்து லீடிங் கிரிப்டோ ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக இருக்க போது 24/7 சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. ரியல் டைம் கிரிப்டோ ட்ரேடிங் அண்ட் லோ ஃபீல் அதாவது ரொம்ப ஹை ஃபீல் இல்லாமல் ரொம்ப லோ ஃபீல் வரப்போகுது. B2B ஆப்ஷன் இங்கே கொடுக்க போகிறாங்க. ஸோ $2 பில்லியன் லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்க போகுது. ஸோ ஒரு நேட்டிவ் டோக்கன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்மில் இணையக்கூடியவங்க எல்லாமே வெல் ப்ராஃபிட் எடுப்பாங்க. அதுக்கான 100% சான்சஸ் இந்த ப்ராஜெக்டில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி மெட்டா டோக்கன். ஸோ யூனிட்டி மெட்டா டோக்கன் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்காங்க. So 1 million transaction complete பண்ணிருக்காங்க BS scanல plus 100% decentralized and liquidity burn பண்ண போறாங்க. 100% liquidity burn பண்ணவும் போறாங்க. 90% supply வந்து லாக் பண்ணிருக்காங்க. 0.1% burning வந்து white paper and auditing report வெரிஃபைல இருக்கு. ஸோ இது வந்து காஸ்ட் எஃபிஷியன்டாகவும் டிரான்சாக்ஷன் ரொம்பவே வந்து டிரான்ஸ்பரண்டான ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்க போகுது. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபிட் காயின் வந்து ஸோ டோட்டலாக எவ்வளோ சப்ளை இருக்குது ப்ளஸ் யூட்டிலிட்டி காயினை எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் கிரிப்டோ இனோவேஷன் அண்டு நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த கிரிப்டோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் கங்காரோ கிங்ஸ்டோம் ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. கேமிங் பிளாட்ஃபார்ம் ஆஃப் யூனிட்டி மெட்டா டோக்கன் அண்டு யூபிட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு லெவல் இன்கம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க A4 கிளப்பில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கேமு ஸோ கேம் ப்ளே பண்ணுறதுனால எந்த மாதிரி இன்கம் கிடைக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அது கூடவே ஸோ level 1 level 2 level 3 level 5 ஸோ எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க போகுதுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த கேமிங் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக வந்து ரீட் பண்ணி பாருங்கள். யூபிட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு ஒரு கார்டு மாதிரி அந்த கார்டில் வந்து எப்படி நமக்கு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்களா அந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஃபுட்டு டெலிவரி ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணிக்க முடியும். கிஃப்ட் வச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் எல்லாமே இவங்களுடைய அந்த யூபிட் கார்ட்டோடைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ வேர்ல்டு நம்பர் 1 கிரிப்டோ ஆடிட்டர் அப்படின்னா கிரிட்டிக் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான். அந்த கிரிட்டிக் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தோட ஆடிட்டிங்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு வெல் வெரிஃபைடான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். டோக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 99,000 UMD டோக்கன் தான் இருக்குது. நீங்கள் நிறைய ப்ராஜெக்டில் பார்த்துருப்பீங்க டோக்கன்லாம் ஸோ மில்லியன் கணக்கில் ட்ரில்லியன் கணக்கில் வச்சுருப்பாங்க. பட் இவங்களுடைய டோக்கன் ஓவராலாகவே 99,000 டோக்கன் தான். இதில் 81,000 டோக்கனை வந்து அவங்க லாக் பண்ணிக்கிறாங்க. பர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 டோக்கன் வந்து பர்னிங் பண்ண போகிறாங்க. டீம் ரிசர்வுக்காக ஒரு 3,000 UMDயும் ஸோ அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பிளேயர்ஸ் ரிவார்ட்ஸ்க்காக ஒரு 3,000 UMD டோக்கனும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டி ரிவார்ட்ஸ்க்காக ஒரு 3,000 UMDயும் வந்து ஒதுக்கிக்கிறாங்க. அதர்வைஸ் வந்து சப்ளை வெளியில் ஆக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் மணி தான் பர்டிகுலர் ஆஃப் கிரிப்டோ தான் வெளியில் போக போகுது. ஸோ இந்த பப்ளிக் சேல் வந்து 22% கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட்டு, டெவலப்பரு, மார்க்கெட்டிங்கு, பார்ட்னர்ஷிப்பு, ஸோ சேரிட்டி, ஸ்டேக்கிங் ரிவார்டு
இதில் வந்து லிக்விடிட்டி ப்ளஸ் ஐசிஓ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து போக போகுதுங்கிற டோக்கனாமிக்ஸ் வந்து கிளியர் கட்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அபவுட் யூஎம்டி டோக்கன். ஸோ யூஎம்டி டோக்கனுடைய கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒயிட் பேப்பர் வெரிஃபை பண்ணியிருக்காங்க. 100% எல்பி பர்ன் ஆக போகுது. ஆடிட்டிங் ரிப்போர்ட்டும் வெரிஃபைடாக இருக்குது. அண்ட் அதே போல் வந்து 90% சப்ளை லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பை சேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ வந்து லெஸ் தென் 0.1% தான் இருக்க போகுது. 0.1% பர்னிங் ஆன் எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு பர்னும் ஆக போகுது. ஸோ இந்த பர்னிங் சிஸ்டம் இருக்குது. ஆல்ரெடி டோக்கனுடைய சப்ளை ரொம்ப கம்மி. ஸோ இதிலே வந்து பானிங் நடக்க போகுது அப்படிங்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ வச்சிருக்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அசெட் வந்து க்ரோ ஆகும். யூஎம்டி டோக்கனுடைய லிஸ்ட் ஆன் ஸோ எந்தெந்த எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஷோ பண்ணியிருக்காங்க. காயின் மார்க்கெட் கேப்பில் இருக்குது. டீசென்ட் அதாவது டிஇஎக்ஸ் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. பூகாயின் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சஸில் இருக்குது. ஸோ இதுமாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ப்ரெசென்ட்டாக லிஸ்ட்டாக இருக்குது. பேங்காக் ஷாப்பில் கூட அவைலபிள் இருக்குது. ஆல்மோஸ்ட் 14 எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ப்ரெசென்ட் லிஸ்ட்டாக இருக்குது. அப்கமிங் இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வரப்போகுது. ரோட் மேப்பில் ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது அக்டோபர் 2022. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணது துபாயை பேஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்க. அதே போல் நவம்பர் 2022 வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் லான்ச் பண்ணுறாங்க. பிஎஸ்சி பிளாக் செயினில் வந்து டோக்கன் லான்ச் பண்ணுறாங்க. அதே போல் டிசம்பர் அது டிசம்பர் டு ஜனவரியில் என்ன பண்ணியிருக்காங்க, அண்ட் 2024 நவம்பர் வரைக்கும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கிற எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு கிளியராக ரோட் மேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பர்வான ஏர்னிங் பிளாட்ஃபார்ம், ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்னு கூட நம்ம இதை சொல்லலாம். ஸோ நியூஸ் அண்ட் ஆர்டிகல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காரு இல்லையா, அவருடைய நியூஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து நியூஸ் பேப்பர் வந்துருக்காங்க. பேப்பர் கட்டிங் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் ஈவெண்ட்ஸில் ஏராளமான ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தாய்லாந்து, துபாய், மலேசியா, ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம இந்தியாவிலேருந்து ஏராளமான நபர்கள், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட நிறைய நபர்கள் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே போல் வந்து சப்போர்ட் வாலெட் எடுத்துக்கிட்டோம்னா மெட்டாமாஸ்க்கு, டோக்கன் பாக்கெட்டு, ட்ரஸ்ட் வாலெட்டு, சேஃப்வால், இந்த வாலெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிட்டி மெட்டா டோக்கனுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். டைப்ஸ் ஆஃப் இன்கம் மெயினான செக்ஷனுக்கே இப்போ தான் வந்திருக்கும். ஸ்டேக்கிங் ரிவார்டு, டைரக்ட் ரெஃபரல், லெவல் போனஸ், லீடர்ஷிப் போனஸ், டோட்டலாக வந்து 4 விதமான பெனிஃபிட்ஸ் இன்கம், 4 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்பியில் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறாங்க $3. ஸோ ஸ்டேக்கிங் பேக்கேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா $50 $10,000 வரைக்கும் நம்ம ஸ்டேக்கிங் பேக்கேஜஸில் எடுத்துக்க முடியும். ஸ்டேக்கிங் ரிவார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 500 டேஸ்க்கு ஸ்டேக்கிங் பீரியட் வந்து 500 டேஸ். எவ்ரி டே வந்து பார்த்தீங்கன்னா 0.50% ஃபர் டே ஸ்டேக்கிங் ரிவார்டாக உங்களுக்கு கிடைக்கும். மந்த்லி 15% உங்களுக்கு ரிவார்ட் கிடைக்குது. ஆஃப்டர் 500 டேஸ் கழிச்சு உங்களோட டோக்கன், அதான் நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருக்கக்கூடிய காயின் வந்து ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்டேக் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ப்ரெசென்ட் ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் செல் பண்ணி எடுத்துக்க முடியும். ஏன்னா 500 டேஸ் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து 1.5 இயர்ஸ் வந்து உங்களை கடந்துடும். 1.5 இயர்ஸ் கடந்த பிறகு டோக்கனோட வேல்யூ வந்து ஹை ப்ரைஸுக்கு தான் உங்களுக்கு போகும். ஸோ டெஃபினட்டாக அதை நீங்கள் எடுத்து வெல் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மந்த்லி 15% உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் கிடைக்குது. ரெஃபரல் இன்கமில் நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நபர் இங்கே என்ன இன்கம் ஏர்ன் பண்ணுறாரோ அந்த ஏர்னிங்கில் 50% உங்களுக்கு கிடைக்கும். 500 டேஸ்மே அவர் ஏர்னிங்ஸ் டெய்லி எவ்வளோ எடுக்கிறாரோ அதில் 50% உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேக்கிங் லெவல் இன்கம் அதுக்கான குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லெவல் ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது போல் நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்கிட்ட இருந்து 50% கிடைக்க போகுது. செகண்ட் லெவல்லையும் உங்களுக்கு 50% கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கான கிரைட்டீரியா இருக்குது. டைரக்ட் பிஸ்னஸ் $3000 அண்ட் 5 டைரக்ட் ரெஃபரல் நீங்கள் வித்தின் 30 டேஸ் நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து கொடுக்கும் பொழுது இரண்டாவது லெவலையும் 50% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இன்கேஸ் நீங்கள் கொடுக்க முடியல அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு 10% வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு லெவலில் இருக்கக்கூடிய இன்கம் எடுக்கணும்னா மொத்தமாக இந்த 50 லெவலுக்கும் சேர்த்து 15 டைரக்ட் ரெஃபரல் நம்ம கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருக்கும் பொழுது இந்த அந்த 50 லெவலில் இருக்கக்கூடிய இன்கமே நம்மளால் எடுத்துக்க முடியும். அப் டு 50 லெவலுக்கு வந்து நமக்கு லெவல் இன்கமும் கொடுக்குறாங்க. லீடர்ஷிப் போனஸ், இந்த லீடர்ஷிப் போனஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் ரிவார்டு அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2% ஆஃப் குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து அப் டு 500 டேஸ்க்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் ஒர்த்து வந்து $275 வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களோட வாலெட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஈவெண்ட் வச்சு தான் உங்களுக்கு நம்ம கொடுக்குவோம் அப்படிங்கிற எந்த விதமான கண்டிஷன்ஸும் இங்கே கிடையாது. $275 உங்களோட வாலெட்டில் கிரெடிட் ஆகிடும். அதை நீங்கள் வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான லேப்டாப்பை பர்ச்சேஸ் பண்ணலாம். அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா செல்ஃப் பிஸ்னஸ், உங்களோட செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் $500 இருக்கணும். டைரக்ட் டீம் 5 நபர் இருக்கணும். டைரக்ட் பிஸ்னஸ் மினிமம் $1000 இருக்கணும். உங்களோட டீம் சைஸ் 20 மெம்பர்ஸும். டோட்டல் டீம் பிஸ்னஸ் வந்து $10,000 வந்து டோட்டல் டீம் பிஸ்னஸாக இருக்கணும். ஸோ இதில் மேக்ஸிமம் 50% வந்து டீம் பிஸ்னஸ் கவுண்ட் பண்ணுவாங்க. அண்ட் எனி அதர் லெக்ல வந்து பேலன்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி உங்களுக்கு இதை குவாலிஃபை ஆகிட்டுனா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைச்சிடும். இந்த 2% அப்படிங்கிறது குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து டெய்லி கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். ஸோ லேப்டாப் அப்படிங்கிறது ஒன் டைம் உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் உங்களோட வாலெட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதே போல் வந்து 2 ஸ்டார் ரிவார்டு அச்சீவ் பண்ணிங்கன்னா 1.5% குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து அப் டு 500 டேஸ்க்கு கிடைக்கும். மேக் புக் ஒர்த்து $1000 ஒர்த்தான லேப்டாப் அதுக்கான ஃபண்டு உங்கள் வாலெட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா செல்ஃப் பிஸ்னஸ் $1000, டைரக்ட் டீம் வந்து 7 மெம்பர்ஸ் டைரக்டாக இருக்கணும்.
டைரக்ட் பிஸ்னஸ் வந்து $2,000, உங்களோட டீம் சைஸ் 50 மெம்பர் இருக்கணும். டோட்டல் பிஸ்னஸ் $30,000 வந்து பிஸ்னஸ் நடந்திருக்கணும். அப்போ தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ரிவார்டு 1% ஆஃப் குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து 500 டேஸ்க்கு உங்களுக்கு கிடைக்குது. அது இல்லாமல் குவிட் கார் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு $3,333 உங்களோட வேலெட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னா செல்ஃப் பிஸ்னஸ் வந்து $2,000, டைரக்ட் டீம் வந்து 10 மெம்பரும், டைரக்ட் பிஸ்னஸ் வந்து $3,000, டோட்டல் டீம் சைஸ் வந்து 150 மெம்பர்ஸும் இருக்கணும். டோட்டல் டீம் பிஸ்னஸ் வந்து $1,00,000 இருக்குன்னா இந்த குவிட் காருக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க. அதே போல் 4 ஸ்டார் ரிவார்டு அச்சீவ் பண்ணணும். அதுக்கான குவாலிஃபிகேஷன் உங்களோட செல்ஃப் பிஸ்னஸ் $2,000, டேரெக்டாக 10 பேர் இன்ட்ரோ பண்ணியிருக்கணும். உங்களோட டேரக்ட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடியது $5,000. குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட டீமில் 3 நபரை 3 ஸ்டார் ரேங்கை அச்சீவ் பண்ண வச்சிருக்கணும். அப்படி அச்சீவ் பண்ண வச்சிருக்கும் பொழுது $11,111 உங்களுக்கு கிடைக்கும். ஹூண்டாய் காருக்கான மணி உங்களுக்கு கிடையாது. அதை வச்சு நீங்கள் காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 0.70% ஆஃப் குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து 500 டேஸ்க்கு உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது 5 ஸ்டார் ரிவார்டு. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னா உங்களோட செல்ஃப் பிஸ்னஸ் $4,000, டைரக்ட் டீம் 20 நபரும், டைரக்ட் பிஸ்னஸ் $7,000 நடந்திருக்கணும். குவாலிஃபிகேஷன் உங்களோட அண்டரில் 3 நபர் நீங்கள் அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய நபர்களில் 3 நபரை 4 ஸ்டார் ரேங்குக்கு அச்சீவ் பண்ண வச்சுக்கணும். அப்படி அச்சீவ் பண்ண வச்சிருக்கீங்கன்னா ஃபார்ச்சுனர் காருக்கு $40,000 உங்களுக்கு கொடுப்பாங்க. குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து 0.50% 500 டேஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டாரும் இருக்குது. 7 ஸ்டாரில் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து $4,00,000 ஒர்த்தான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார், லக்ஸூரியஸான கார் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வில்லா இன் துபாய், உங்களுக்கு யூஎஸ்ஏல ஒரு வில்லா இன் துபாயும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ஸ் காரும் உங்களுக்கு இங்கே கிடைக்குது. $4,000 ஒர்த்து. ஸோ அதை வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். குளோபல் டர்ன் ஓவர்லேருந்து 0.25% வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் டர்ன் ஓவர் பெனிஃபிட்ஸும் 500 டேஸ்க்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கான கிரிட்டேரியாஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட் போனஸாக $6,00,000 கொடுக்குறாங்க. செல்ஃப் பிஸ்னஸ் $10,000, டைரக்ட் டீம் 35 பேரும், டீம் சைஸ் டீம் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா $25,000. ஸோ உங்கள் அண்டரில் 7 ஸ்டாரை நீங்கள் கிரியேட் பண்ணிருக்கணும். எவ்வளோ பேர் கிரியேட் 6 நபரை கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு $6,00,000 உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து 6 to 7 ஸ்டார் 6 டிஃப்ரெண்ட் லெக்கில் உங்களுக்கு இருக்கணும். அது வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மெகா ஸ்டார்னு ஒரு ரிவார்ட் இருக்குது. இது $8,00,000 உங்களுக்கு கிடைக்குது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10,00,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் மினிமம் வித்ராவல் $20, டிடக்ஷன் 5% ஆன் எவ்ரி வித்ராவல், டெபாசிட் அண்ட் வித்ராவல் அவைலபிள் இன் யூனிட்டி மெட்டா டோக்கன் அண்ட் யூபிட் காயின் ஒன்லி பண்ணிக்க முடியும். 24/7 வித்ராவல் அவைலபிள் இருக்குது. கேப்பிங் 3x இன்க்ளூடிங் ஆல் இன்கம். அதே போல் வந்து ரீடாப் அப் ரெக்கார்ட் வந்து ஆஃப்டர் கேப்பிங். B2B டாப் அப் வந்து பார்த்தீங்கன்னா 5% சார்ஜஸ் வில் பி அப்ளை. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு விவரம் தேவைப்பட்டால் இந்த வீடியோ யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாலும் அவங்கள காண்டாக்ட் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஜாயின் பண்ணி earnings ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.